அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 5 சரிங்களா, இயல் 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு பதிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின் சரிங்களா. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர் சரிங்களாப்பா. இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு பாடல் தான் சரிங்களா. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை சரிங்களா, பலவை முழவு அதிர சரிங்களா. பலவை அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க சரிங்களா. ஸோ மூங்கில் சரிங்களா. ஸோ பின்னாடி நம்ம பார்க்கலாம். பண் என்றால் இசை, கனக சுனை என்றால் பொன்வண்ண நீர்நிலை, மத வேளங்கள் சரிங்களா. மத வேளங்கள் என்றால் மத யானைகள், முரளும் முழங்கும், பலவை என்றால் முதிர்ந்த மூங்கில். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பலவை என்றால் முதிர்ந்த மூங்கில் சரிங்களாப்பா. ஸோ சுந்தரர் சரிங்களா, அதாவது 3 பேர் சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஸோ தேவாரம் இவர் பாடிய தொகுப்பு. ஸோ சுந்தரர் சரிங்களா 3 பேர்களில் ஒருவர். நம்பியாரூரார், தம்பிரான் தோழன் சரிங்களா. தம்பிரான் தோழர் அப்படின்னா சுந்தரரை வந்து நம்ம போற்றுவோம். ஸோ இந்நூலை தொகுத்தவர் சரிங்களா நம்பியாண்டார் நம்பி சரிங்களா. தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. ஸோ தேவாரம் எப்படி பிரித்து எழுதுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். தே கூட்டல் ஆரம் என்றால் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்று பொருள். தே கூட்டல் வாரம், வாரம் வாரம் இனிய ஓசை, அதாவது இனிய இசை பாடணும். வாரம் வாரம் இசை பாடணும். ஆரம் வந்து இறைவனுக்கு சூட்டணும். ஸோ இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ தே கூட்டல் ஆரம் என்பதும் சரிதான், தே கூட்டல் வாரம் என்பதும் சரிதான். ஸோ காட்டிலிருந்து வந்த கரும்பை மத வேளங்கள் என்றால் யானைகள், கனகம் குட்டல் சுனை கனக சுனை, முழவு குட்டல் அதிர முழவதிர என்பதுதான் விடை. ஸோ அடுத்தது பாடறிந்து ஒழுகுதல். ஸோ கலித்தொகையோட ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் வரியை அப்படியே பொறுத்துக்களை கண்டிப்பாக கேட்பாங்க. கலித்தொகை. ஸோ நல்லந்துவனார் எழுதிய கலித்தொகை. ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செறாமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ஸோ அற்புதமான ஒரு பாடல் வரை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அப்படியே பொறுத்துக்களை கேட்பாங்க. அப்படியே பாடல் வரை எழுதி படித்து வச்சுக்கோங்க சரிங்களாப்பா. ஓகே. அளந்தவர் என்றால் வறியவர், செறாமை, செறாமை என்றால் வெறுக்காமை, நோன்றல் பொறுத்தல், போற்றார்னா பகைவர் சரிங்களா. போற்றார்னா பகைவர், கிளை, கிளை என்றால் உறவினர், பேதையர், பேதையார் சரிங்களா. பேதையார் என்றால் அறிவற்றவர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். மறாமைனா மறவாமை, பொறை என்றால் பொறுமை, வெரி இம்பார்ட்டன்ட். பொறை என்றால் பொறுமை, பேதையார் என்றால் அறிவற்றவர் அப்படிங்கிறத சொல்லலாம். 8 தொகை நூல்கள் 1 கலிப்பா. ஸோ 150 பாடல். ஸோ குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, பாலைக்களி, நெய்தல் களியெல்லாம் இருக்குது. ஸோ நல்லந்துவனார் தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார், சங்ககால புலவர்களில் ஒருவர். பசியால் வாடும் அளந்தவர்க்கு சரிங்களா வறியவருக்கு உணவு கொடுக்கணும். நம்மை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க, நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் சரிங்களாப்பா. மறை பொருளை காத்தல் நிறை எனப்படும். ஸோ மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து, பாடு குட்டல் அறிந்து, முறை குட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது சரிங்களாப்பா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தான். ஸோ அடுத்தது கைவினை கலைகள். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன் பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ். சிந்துவெளி அகழ்வாயுவில் நிறைய பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் சரிங்களா, ஆதிச்சநல்லூர் முதுமொக்கல் தாளிகள் கிடைத்துள்ளன. ஸோ இந்த ஆதிச்சநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி. ஸோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.
அதே போல் அரிக்கமேடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்பதும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டூரியில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் இருக்குது. ஸோ மதுரை டு சிவகங்கை சரிங்களா, கீழடியில் இப்போ தான் அகழ்வாராய்ச்சி நிறைய மேற்கொண்டாங்க. ஸோ கீழடியில் ஸோ இதில் நிறைய மண்பாண்டங்கள், மூடி, குடம், ஸோ கைவினை பொருட்கள், ஸோ பல்வேறு கிடைத்திருக்குது. ஸோ பானை செய்தல் கிடையாது, பானை வனைதல். ஸோ மரபு தொழிலில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பானை வனைதல் சரிங்களாப்பா. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என்ற 3 வகையான மூங்கில் உண்டு சரிங்களாப்பா. அதில் கூட்டு மூங்கில் வச்சு தான் கைவினை பொருள்கள்லாம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பாய்களில் பல வகையான பாய்கள் இருக்குது. ஸோ குழந்தையை படுக்க வைப்பது தடுக்கு பாய், உட்கார்ந்து உண்ண வைப்பது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுவது பட்டுப்பாய், ஸோ தொழுகைப்பாய். இந்த மாதிரியான பாய் பற்றி நிறைய வகைகள் சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாடல் வரி. கூம்போடு மீப்பாய் களையாது என்று கூறுவது புறநானூறு. ஸோ கூம்போடு மீப்பாய், பாய் என்றால் புறம், புறநானூறு வெளியில் தான் போடுவாங்க, புறம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புறநானூறு அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மாநில மரம் பனை மரம். ஸோ இதில் நிறைய பொருட்கள்லாம் செய்வாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ பிரம்பு கொடி வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம். இதோட தாவரையில் பெயர் என்ன அப்படின்னா கலாமஸ் ரெடாங் சரிங்களா, ரொடாங் சரிங்களா, கலாமஸ் ரொடாங் பிரம்புடைய கொடி வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு இதை சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான்பா இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பாடங்கள் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், நமக்கு நியூ சிலபஸ் படி இதெல்லாம் தேவையே கிடையாது சரிங்களாப்பா. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை என்றால் பனை ஓலைகள். ஸோ பானை வனைதல் மட்டுமல்ல, மட்டும் குட்டல் அல்ல. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கயிறு கூட்டல் கட்டில், கயிற்று கட்டில் என்பது சரியான விடை. ஸோ கயிறு கட்டில் வராது, கயிறு கூட்டல் கட்டில், கயிற்று கட்டில் என்பது மிக சரியான விடை சரிங்களாப்பா. ஸோ அடுத்து தமிழர் இசைக்கருவிகள். ஸோ தமிழர் இசைக்கருவிகளில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது ஸோ இசைக்கருவிகள். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடினான் பாடினி அணியால் சரிங்களாப்பா. ஸோ புறநானூற்றில் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அதிகமான பாடல் வரி புறநானூற்றில் இடம்பெறும் சரிங்களாப்பா. ஸோ ஒரு பாடல் வரி தெரியல அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும்ப்பா சரிங்களாப்பா. ஓகே, ஸோ விலங்குகள் தோலால் மூடப்படுவது தோல் கருவி. நரம்புனா நரம்பு கருவி தெரியும். காற்றை பயன்படுவது குழல், சங்கு, யாழ், வீணை, முழவு, முரசு எல்லாமே தோலால். கஞ்சக்கருவினா சால்ரா, சேகண்டி சரிங்களா. ஸோ இது என்னென்ன கருவிகள். உடுக்கை தெரியும் சரிங்களா. தண்டுடுக்கை, தாளங்கை, சாரணடம் பயில்வர் சரிங்களா. தண்டுடுக்கை, தாளங்கை அப்படின்னா சம்பந்தம் சரிங்களா, சம்பந்தம் பாப்பா. உடுக்கை வந்து ஆட்டிட்டு சம்பந்தமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ சம்பந்தண்டார். ஸோ தேவாரத்தில் எழுதினார். ஸோ குடமுலா என்றால் 5 முகங்களை உடையது, பஞ்சமகா சப்தம் என்று அழைப்பர். ஸோ குடமுலா 5 முகமதிப்பு, பஞ்சமகா சப்தம். ஸோ குழல் நமக்கு தெரியும், கொன்றை, முல்லை, ஆம்பல். ஸோ புல்லாங்குழல். குழல் இனிது யாழ் இனிது யார்ப்பா. ஸோ திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ கொம்பு, ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இருக்குது. ஸோ காற்றுக்கருவி. சங்கு. ஸோ பணிலம் அப்படின்னு போன டெஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பணிலம் என்பதன் பொருள் சங்கு. ஸோ இங்கே தான் இருக்குது பாருங்கள், வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சரிங்களா, யாருப்பா. திருப்பாவை. ஸோ யார் பாடியார், திருப்பாவையில் ஆண்டாள் அவர்கள் பாடியது. சால்ரா, சேகண்டி சரிங்களா, பாண்டில் சரிங்களா, மணிவகையை சேர்ந்தது சால்ரா, சேகண்டி. திமிலை சரிங்களா, மணற்கடிகார வடிவத்தில் அமைந்து காணப்படக்கூடியது திமிலை சரிங்களா. ஸோ இதெல்லாம் அந்த நாதஸ்வரம் வாசிக்கும் போது கல்யாணத்துக்கெலாம் இந்த மாதிரி வச்சிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கோடு தாரை காலம் சரிங்களா. சங்கோடு தாரை காலம் வந்து பெருசாக இருக்கும், அப்போ பெரிய புராணம் ஞாபகம் வச்சுக்கலாம். சங்கோடு தாரை காலம் பெருசாக இருக்கும், பெரிய புராணம் அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாடல் வரை மிக மிக முக்கியம். ஸோ தப்பாட்டம்,
ஆடுகோட்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கோட்பறை, தப்பு, தப்பாட்டம். ஸோ அதான் ஈஸி. மத்தளம், மத்தளம் கொட்ட நல்லா இருக்கும் திருமொழி வாசிப்பாங்க. நாச்சியார் வாசிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். மத்தளம் கொட்டினா நல்லாயிருக்கும், நாச்சியார், திருமொழி. ஸோ எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 36 வகையான முரசுகள் இருந்ததை கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஸோ இதெல்லாம் தமிழ் சொசைட்டியில் இந்த லெசன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மாக்கன் முரசம்னா மதுரை காஞ்சி. மாக்கன் முரசம் என்றால் மதுரை காஞ்சி. ஸோ மன்னனை முழவு என்றால் பொருணராற்றுப்படையில் இடம்பெறக்கூடிய ஒரு நூல். ஸோ மன்னன் முழங்கணும் அப்படின்னா பொறுமையாக முழங்கணும். மன்னன் முழவுனா பொறுமையாக முழங்கணும். அப்போ பொருணராற்றுப்படை ஞாபகம் வச்சுக்கலாம். காலை கிழிந்த முழவு மணல் பெரும்பழம் புறநானூறு. சரிங்களா, பெரும்பழம் புறநானூறு. ஸோ ஈஸியாக சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேரியாழ், செங்கோட்டையாழ், ஸோ மகரையாழ், சகோடையாழ். சரிங்களா, அதுக்கு எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பேரியாழ் அப்படிங்கன்னா 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். ஸோ அடுத்தது செங்கோட்டையாழ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரியாழ், சகோடையாழ், மகரையாழ், செங்கோட்டையாளுக்கு 7 வரும். சரிங்களா, செங்கோட்டையாளுக்கு 7. ஸோ அடுத்தது மகரையாழ். சரிங்களாப்பா. ஸோ இது 17 இல்லைனா 18ன்னு சொல்லுவாங்க. ஸோ சகோடையால் 14 இல்லைனா 16. ஸோ ரெண்டுமே சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்ம என்ன அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வரும்போது பார்த்துக்குவோம். ஸோ இதில் சொல்கிறாங்க பாருங்கள். பேரியாழ் 21. சரிங்களா, 21. 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ் என்றும் 14. சரிங்களா, பேரியாழ் அப்படின்னா 21. ஸோ அடுத்து என்னது செங்கோட்டையாள்னா கடைசி 7. அடுத்தது மகரையாழ் அப்படிங்கிறது 19. சகோடையாழ் அப்படிங்கிறது 14 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சகோடையாழ் 14 என்று சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பொறுத்துகளை கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. சரிங்களாப்பா, ஓகே. ஸோ பரிவாதனி என்னும் வீணை மகேந்திரவர்மனுடைய காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. 7 நரம்புகளை கொண்ட வீணை. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பேசிக்காகவே நமக்கு தெரியும். ஸோ இலக்கணம் பார்க்கும்போது தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தொகைநிலை, தொகாநிலை தொடர். சரிங்களா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படிங்கிறத பாயிண்டாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ தொகை நிலை, தொகாநிலை பார்க்கும்போது இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலற்றின் உருபுகளோ தொக்கி மறைந்து வரும். சரிங்களா, அந்த வேற்றுமை தொகையிலே சொன்னேன். தொகை அப்படின்னா மறைத்து தான் நம்ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். தொகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் தொகை 6. தொகா நிலை எத்தனை வகைப்படும் கேட்டால் 9 வகைப்படும். தொகை 6, தொகா 9. ஸோ இப்போ நம்ம வேற்றுமை தொகை பார்க்கலாம். ஸோ வேற்றுமை தொகை அப்படின்னா தொகைனா மறைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஐ என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் என்னப்பா, 2ஆம் வேற்றுமை. அங்கே பார்த்து வேற்றுமை, இங்கே பார்க்குறது வேற்றுமை தொகை. தொகை என்றால் மறைந்து வரும். திருவாசகம் படித்தான், இதில் என்னது வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. திருவாசகத்தை படித்தான். திருவாசகத்தை படித்தான் டைரக்டாக இருந்துச்சுன்னா அது என்னது வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை மட்டும்தான் சொல்லணும். திருவாசகத்தை படித்தான் என்றால் 2ஆம் வேற்றுமை தொகை. அதே போல தான் 3வது, 4வது, 5, 6, 7. 1க்கும் 8க்கும் கிடையாது. எழுவாய் வேற்றுமை, இது விழி வேற்றுமை என்பது நமக்கு தெரியும். சரிங்களாப்பா. ஸோ அதற்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா. பணப்பை என்றால் பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம், பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் கொண்ட என்னும் சொல்லும்
உருபின் பின் மறைந்துள்ளது. ஒன்றும் இல்லைப்பா, பணத்தை கொண்ட பை, பணப்பைன்னு என்னது, பணத்தை கொண்ட பை, பணத்தை உடைய பை அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதை தான் வேற்றுமை உருபும் பயணம் உடன்தொக்க தொகைன்னு சொல்கிறாங்க. அதன் பொருளை வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயணம் உடன் தொக்க தொகை. ஸோ இது அந்தளவுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பால் குடம், பாலை கொண்ட குடம். பொன்னாலான சிலை, பொற்சிலைனா என்னது, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. ஸோ அதை நம்ம விரித்து சொல்கிறோம் சரிங்களாப்பா. ஸோ வேற்றுமை உருபு அதை விளக்கி சொல்கிறதுனால இது வேற்றுமை உருபும் பயண உடன்தக்க தொகை. சார் வினை தொகை 3 காலங்களிலும் வரும். ஆடு கொடி, வளர் தமிழ் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே கேட்டிருக்காங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினை தொகை என்று சொல்கிறோம். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கொஷின். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஸோ ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, ஆடிய கொடி. ஸோ இந்த மாதிரி 3 காலங்களையும் உணர்த்து வந்தால், ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய். ஸோ அடுத்தால பார்க்கும்போது பண்பு தொகை எல்லாருக்கும் தெரியும், மை விகுதி பெரும்பாலும் வரும். ஸோ பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வந்தாலும் அது பண்பு தொகை எனப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சார் இரு பெயரெட்டு பண்பு தொகைனா என்ன சார் அப்படின்னா, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரணும். பொது பெயர்னா மரம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறோம். அதில் மாமரம், பனை மரம், தென்னை மரம். சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் இருந்தால் அது இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஒரே லைனில் முடிச்சிடணும், வளவளன்னு எதையும் எழுதிட்டுருக்கூடாது. ஊமை தொகை நம்ம போதிலே பார்த்தோம். போல, போன்ற, நிகர, அன்ன, இன்ன, காண, என்ன, கடுப்ப, இந்த மாதிரி ஊமை தொகை ஓம உருபு மறைந்து வந்தால் அது ஓமை தொகை எனப்படும் சரிங்களா. சார் உண்மை தொகைனா என்ன, என்ற உருபு மறைந்து வந்தால் உண்மை தொகை, வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை. உண்மை தொகைன்னு போட்டு என்ற எழுத்து மறைந்து வந்தால் உண்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் எழுதணும். பாருங்கள், இரவு பகல், இரவும் பகலும் மறைஞ்சு வந்திருக்கு. தாய் தந்தை, தாயும் தந்தையும். இதே வெளிப்படையாக சொல்லிட்டா இரவும் பகலும்னு வந்தால் பசுவும் கன்றும் அப்படின்னு வந்தால் எண்ணுமை. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அன்மொழி தொகைனா என்ன சார், பொற்றொடி வந்தால். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பொற்றொடி வந்தால். இதில் பாருங்கள், பொற்றொடி என்பது தொடினா வளையல், தொடினா வளையல், இது நோட் பண்ணிக்கணும். பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தால் என்னும் வினை சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருபும் ஆகிய என்னும் அதன் பயணம் மறைந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதாவது பொற்றொடி வந்தால், கண்ணன் வந்தால். ஸோ இது போல் கடைசியில் ஒரு பெயர் சொல்லும் முதலையும் ஸோ ஒரு வினைமுற்றையும் கொண்டு முடிய வேண்டும். அதுதான் அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது சரிங்களா. அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வருவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்மொழி தொகை பிரித்து எழுதுக டிஎன்பிஎஸ்சி கொஷின். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இந்த பிரித்து எழுதுக்கு கேட்பாங்க, வேறு எதுவும் பெருசாக இதில் கேட்க போகிறது கிடையாது. ஸோ டெஃபினேஷன்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணால் போதும். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழி தொகை சரிங்களாப்பா. ஸோ இப்போ தொகாநிலை தொடர் 9 பார்த்தோமா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர் என்ன பார்க்கும்போது, மல்லிகை மலர்ந்தது,
மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சச் சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இஃது எழுவாய் தொடர். ஸோ மல்லிகை மலர்ந்தது. ஸோ மலர்ந்தது மல்லிகை என்று வந்தால் என்னது? வினைமுற்று தொடர். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடிங்க. விழித்தொடர் நமக்கு தெரியும். நண்பா, படி, ஓடு, செல், நட, ஆச்சரியக்குறி வந்தால் விழித்தொடர் ஈஸி போட்டுடலாம். ஸோ வினைமுற்று தொடர் எழுவாய் தொடர் தான் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கொஷின். சென்றனர் வீரர் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்லேயே வினை முடிஞ்சிருச்சு. சென்றனர் வீரர். ஸோ வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சச் சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர் முடிஞ்சிருச்சு. மல்லிகை மலர்ந்தது அப்படின்னா எழுவாய் தொடர். வந்தான் கண்ணன், சென்றான் கண்ணன். இதே கண்ணன் வந்தான் என்று சொன்னால் எழுவாய் தொடர். வரைந்த ஓவியம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சத் தொடர் அப்படின்றது நம்ம பார்த்தோம். தேடி பார்த்தான். ஸோ தேடி பார்த்தான். தேடி பார்த்தான் வினைமுற்றை கொண்டு முடிந்ததால் இது வினையச்சத் தொடர். ஸோ சென்ற வீடியோவிலே நம்ம பார்த்தோம். வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா கவிதையை எழுதினார். வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தும். வேற்றுமை தொகானா என்னப்பா? வெளிப்படையாக வரணும். தொகைனா மறைந்து வரணும். அதான பார்த்தோம். இடைச்சொல் மற்று பிற. மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளது. உரிச்சொல் தெரியும். சால ஒரு தவறான கூர்க்களி கடிமா. அடுக்கு தொடர் நமக்கு தெரியும் ஈஸி. நன்று நன்று. ஸோ தொகை என்றால் 6 மறைந்து வரும். தொகையை மறைச்சு தான் கொடுக்கணும். தொகா என்றால் 9 வெளிப்படையாக வரும். இந்த 2 கான்செப்ட் வச்சாலே அழகாக இதில் கேட்கக்கூடிய எல்லா கொஷினும் அழகாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. செம்மரம் செம்மை குட்டல் மரம். கண்ணாவா விழித்தொடர். ஸோ பெயரச்ச தொடர் என்னன்னு பாருங்கள். எழுதிய பாடல். அடுத்தது வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் என்னது? கார்குழலில் படித்தாள். விழித்தொடர் புலவரே வருக. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களாப்பா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். சரிங்களா. ஸோ இது வந்து வல்லினம் மிகும் மிக இடங்களில் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல இக்கு வரும், ஸோ எந்த இடத்துல இத்து வரும். ஸோ இடி உடன். சரிங்களாப்பா, என்ன வரும்? இடி உடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. சரிங்களா. தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ. யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று. யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று. ஸோ அகரவரிசைப்படுத்துக. ஸோ இந்த உடுக்கை, உரிமை, தவண்டை. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அகரவரிசை. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இணை சொற்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரிணை, எதிரிணை, செரியிணை 3 வகைப்படும். தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். சில இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை சொற்கள் அப்படிங்கிறோம். ஸோ நேரிணை, எதிரிணை. ஒரு பொருளை தரும் இணை நேரிணை. சீரும் சிறப்பும் பேரும் புகழும் நேரிணை. எதிரிணை என்னப்பா? இரவு வந்தால் பகல் வரும், உயர்வு வந்தால் தாழ்வு வரும். அவ்வளோதானே எதிரிணை. செரி இணைனா செறிவை குறித்து வரும். பச்சை பசேல், வெள்ளை வெளியேறு செறிவை குறித்து வரும். பச்சை பசேல் இருக்குல்ல, செறிவு. வெள்ளை வெளியேறு இருக்கு, செறிவை குறித்து வருவதனால் அது செரி இணை. ஸோ உங்களுடைய நோட்டில் நேரிணை ஸோ எது, எதிரிணை எது, செரியிணை எது அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ நோட்டில் எழுதி எல்லோரும் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது சான்றோர் எனப்படுவர் என்னது? கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவர். ஆற்று வெள்ளம். ஆற்று வெள்ளம் என்னது? மேடு பள்ளம் பாராமல் ஓடும். இசை கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களோட
பெருமைக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்த கொஷின்ஸ் தான், சரிங்களாப்பா. ஸோ நம்ம கலை சொற்கள் பார்க்கும்போது கிராப்ஸ்னால் புல்லாங்குழல், ஸோ ஃப்ளூட்னா தான் புல்லாங்குழல், கிராப்ஸ்னால் கைவினை, ட்ரம்னா முரசு, பேஸ்கட்ரினா கூடை முனைதல், நைட்டிங்னா பின்னுதல், ஹார்னுனா கொம்புப்பா, ஸோ பஸ் ஹார்னு கிடையாது கொம்பு, ஆர்டிஷியனா கைவினர், ரெட்டுனா சடங்கு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது திருக்குறளில் ஏதாச்சும் முக்கியமான படங்கள் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ எல்லாமே திருக்குறள் ஜஸ்ட் ஒரு டைமு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம சிலபஸ் படி திருக்குறள் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவாப்பா. ஸோ புக் பேக் மட்டும் பார்த்துக்கலாம். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா காக்கும், குற்றமற்ற ஆட்சி காக்கும். சொல்வளம் நற்பண்பு உடையவரின் தாம் பேசும் அவையோட தகுதி அறிந்து பேச வேண்டும். கண் ஓடாது, கண் கூட்டல் ஓடாது, சரிங்களாப்பா. ஸோ கசடறை அப்படின்னா என்னப்பா, கசடு கூட்டல் அறை, சரிங்களா, கசடு கூட்டல் அறை. ஸோ டி ஆப்ஷன் கசடை அப்படிங்கிறது இருக்குது, ஸோ இது கிடையாது, டி ஆப்ஷன். என்று கூட்டல் ஆய்ந்து என்று ஆய்ந்து, என்று கூட்டல் ஆய்ந்து என்று ஆய்ந்து, சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது இயல் 6, சரிங்களா. ஸோ அடுத்த லெசன் நம்ம பார்க்கும்போது வளம் பெருக, சரிங்களாப்பா, வளம் பெருக அப்படிங்கிற ஒரு லெசன். ஸோ தகடூர் யாத்திரை அப்படிங்கிற ஒரு பாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாடலாம் தேவையில்லை, சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துக்கலாம். வாரி என்றால் வருவாய், எஞ்சாமைனா குறைவென்றி, முட்டாது என்றால் தட்டுப்பாடின்றி, ஒட்டாது என்றால் வாட்டமின்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறி என்றால் அஞ்சி, வெறி என்றால் அஞ்சி, யானர் என்றால் புது வருவாய், வெறி என்றால் அஞ்சி, யானர் என்றால் புது வருவாய், சரிங்களாப்பா. ஸோ தகடூர் என்றால் தருமபுரி, ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ தகடூர் என்றால் தருமபுரி. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள், வித்து என்றால் விதை, என் நண்பன் செய்த தொழிலுக்கு அவனுக்கு வாரி வருவாய், அக்களத்து ஆக்குட்டல் களத்து, கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன. மலைச்சோறு, ஸோ இது ஒரு நாட்டுப்புற பாடல். ஸோ கொங்கு நாட்டு மலைச்சோறு, ஸோ கௌரன் அப்படிங்கிற ஒரு பதிப்பாசிரியர் எழுதினது. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக பாயிண்ட்ஸ் நமக்கு கிடையாது. ஸோ கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருமலை. வாசல் குட்டல் எல்லாம், சரிங்களா, வாசல் குட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்றால் பெற்று குட்டல் எடுத்தோம், கால் குட்டல் இறங்கி கால் இறங்கி, சரிங்களாப்பா. கொங்கு நாட்டு வணிகம், சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு, வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று சொல்வது தொல்காப்பியம். வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு, சரிங்களாப்பா, தொல்காப்பியம். சேர சோழ பாண்டியர்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர். ஸோ போந்தை வேம்பே ஆரென சொல்லக்கூடியதும் தொல்காப்பியம் தான். சேரர்களோட நாடு குடநாடு, அதாவது குடை பிடிச்சிட்டே போவான், யாருக்கும் குடையே தரமாட்டான், சேர மாட்டான், சேரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சிக்கிறேன்பா, குடையை பிடிச்சிட்டு போனால் வஞ்சிக்கிறேன், சேரர்களை நான் வஞ்சிக்கிறேன், சரிங்களாப்பா. ஸோ அரபிக்கடலில் கலக்கும் பேராற்றங்கரையில் இருந்தது, சரிங்களா, வஞ்சி. கருவூர் என்றும் அழைப்பர், கருவூர். ஸோ இதோட துறைமுகப்பட்டினம் தொண்டி முசிறி காந்தலூர், தொண்டி முசிறி காந்தலூர். சேரருக்கு வில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தொண்டி முசிறி காந்தலூர். ஸோ சேர நாடு கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொங்கு மண்டல சதகம், கார்மேக கவிஞர் எழுதிய கொங்கு மண்டல சதகம். சேலம், திருப்பூர், ஸோ நாமக்கல், நீலகிரிலாம் கொங்கு நாட்டு வணிகம். ஸோ மிளகு, யானை, பற்று, பொன் நல்லா அந்த காலத்தில் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அரேபியாவிலிருந்து நம்ம குதிரைகள் வாங்கணும். களம் தந்த பொற்பரிசம் கலித்தோனில் கரை சேர்க்குந்து, புறநானூற்றில் ஒரு பாடல் வரி. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர், நெல்லும் உப்பும் நேரே ஊரீர், நெல்லு உப்பு நேரே ஊரீர்னா அகநானூறு, சரிங்களா, அகநானூறு. களம் தந்த பொற்பரிசம், சரிங்களா, வெளியே பொற்பரிசு வெளியே தான் கொடுப்பாங்க, அப்போ புறம்.
நெல் உப்பு உள்ளே தான் சாப்பிடுவோம், வயிற்றுக்கு சாப்பிடுவோம், அகம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோயம்புத்தூரோட மருவு கோவன்புத்தூர். ஸோ அதை மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு வச்சாங்க. ஸோ இப்போ கோவை அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். சரிங்களாப்பா, மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. ஸோ மஞ்சள் சந்தை ஈரோடு நமக்கு தெரியும். திருப்பூர்னா என்னது, பின்னல் ஆடை நகரம். ஸோ நாமக்கல் முட்டை நகரம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், முட்டை கோழி வளர்ப்பு. ஸோ சேலம் மாங்கனி நகரம். ஸோ ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு அமைந்துள்ளது. ஸோ கரூர். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கொஷின். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய வஞ்சி மாநகரம் என்று கிரேக்க அறிஞர் தாலமி எந்த டிஸ்ட்ரிக்டை சொல்கிறான்னா கரூரை முதன்மையாக உள்நாட்டு வணிகமாக இருந்ததுன்னு சொன்னவர் யாருன்னா கிரேக்க அறிஞர் தாலமி. இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தூத்துக்குடி. ஸோ முத்து தெரியும். சிவகாசி குட்டி ஜப்பான் சொன்னவர் நேரு. மதுரை தூங்கா நகரம். திருநாளை தீபம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான். வான்புகழ் மூவர் தன்மொழியில் வரைபுன்னு என்ன சொன்னேன், தொல்காப்பியம் சொன்னேன். சேரர்களோட தலைநகர் வஞ்சிக்காத வஞ்சி நகரம். பழங்காலத்தில் விலையை கணக்கிட நெல் உப்பு. சரிங்களா, நெல் உப்பு. ஆண்பொருணை. ஆண்பொருணை என்றால் அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் இந்த மிஷின்லாம் எங்கப்பா, கோவையில் தான் அதிகமாக தயாரிப்பாங்க. மாங்கனி சேலம். சுங்கச்சாவடி எங்கப்பா, சுங்குடி சேலைகள். சுங்குடி சேலைனா மதுரை திண்டுக்கல் பகுதி. சேரர்களோட நாடு குடநாடு. பின்னலாடை நகரம் திருப்பூர். ஸோ மாங்கனினா நம்ம சேலம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ காலன் உடன் வரும். ஸோ ஒரு உரைநடை. ஸோ கன்னிவாடி ஸ்ரீரங்கராய சிவகுமார் அவர்களுடைய ஒரு நூல். புதினம் ஆசிரியர். ஸோ அவர் பாருங்கள், குணச்சித்திரம், உப்பு கடலை குடிக்கும் பூனை. ஸோ உள்ளிட்ட பல்வேறு நூல்கள்லாம் அவர் எழுதினார். ஸோ இந்த லெசன் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான லெசன் தான். ஸோ இப்போ நம்ம புணர்ச்சி இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஸோ புணர்ச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ புணர்ச்சி சரிங்களாப்பா. ஸோ நிலைமொழியின் ஈரும், நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது தான் புணர்ச்சி. சரிங்களா, இதில் உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் மெய் முதல் பார்க்கலாம். ஸோ உயிரீற்றுனா சிலை கூட்டல் அழகு, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து இல் கூட்டல் ஐயும் வருமொழியின் முதல் எழுத்து ஆ. சரிங்களாப்பா, உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. அப்படியே பொறுத்துக்களை எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்பாங்க. மெய்யீற்றுனா இறுதி எழுத்து மெய் எழுத்து மண் இன்னும் வந்துருச்சா. ஸோ அடுத்தது மண் கூட்டல் அழகு. சரிங்களா, அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தாலே அது மெய்யீற்று புணர்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சார் உயிர் முதல் அப்படின்னா வருமொழியின் முதல் எழுத்து. சரிங்களா, வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் இது நிலைமொழி ஃபஸ்ட்டுங்கிறது. செகண்டுங்கிறது வருமொழி. வருமொழி உயிரெழுத்தாக இருக்கணும். அப்போ உ. சார் பொன் கூட்டல் உண்டு, இது மெய்யீற்று புணர்ச்சியில் வராதா சார் அப்படின்னா, மெய்யீற்று புணர்ச்சினா நிலைமொழியோட இறுதி எழுத்தை நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு வருமொழியோட முதல் எழுத்தை நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ உயிர் முதல் அப்படின்னா வருமொழியோட முதல் எழுத்தை மட்டும் பார்த்து அது உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா இங்கே எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா உயிர் முதல் புணர்ச்சி. ஸோ அதே போல் வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கணும். ஸோ இது நிலைமொழி. பொன்றது நிலைமொழி தான் பார்க்கக்கூடாது. சிலை சார் எப்படி சார், இச்சு கூட்டல் இ சி. சரிங்களா, அப்போ இச்சு அப்படிங்கிறது மெய் முதல் புணர்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உயிரெற்று மெய்யெற்று உயிர் முதல் மெய் முதல் எழுதி இந்த நாளையும் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி இது. சரிங்களாப்பா, ஓகே. ஸோ இயல்பும் புணர்ச்சியும். ஸோ நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமின்றி இணைவது புணர்ச்சி. தாய் கூட்டல் மொழி தாய்மொழி. உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் இயல்பு புணர்ச்சி. அவ்வளோதான். ஸோ இப்போ விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். சரிங்களாப்பா, ஒரு எழுத்து புதுசாக உருவாச்சுன்னா அது தோன்றல். தமிழ் கூட்டல் தாய் இத்து உருவாது தமிழ் தாய். திரிதல்னா வேறொரு எழுத்தாக திரியணும். வில் கூட்டல் கொடி இல்லு இறா மாறுது விற்கொடி. அவ்வளோதான். ஸோ அடுத்தது என்னது, கெடுதல். மனம் கூட்டல் மகிழ்ச்சி இம்மு கெட்டுறது மன மகிழ்ச்சி. ஸோ இவ்வளோ தான்பா சொல்கிறாங்க. வெரி வெரி சிம்பிள், ஒரே செகண்டில் படிச்சிடலாம். நாடகம் கூட்டல் கலை. ஸோ நாடகக்கலை. ஸோ இரண்டும் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் சில இடத்தில் உண்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்து தோன்றல் விகாரத்தின் படி என்னும் மெய்யெழுத்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ போக போக நமக்கு கொஞ்சம் கடினமாக வரும். விகாரம் 3 தெரியும். பால் குட்டல் ஆடை, பால் ஆடை அதுதான் இயல்பு சரிங்களா. மண் கூட்டல் பாண்டம் என்னது, மட்பாண்டம் திரிதல். மரவேர் என்பது கெடுதல் விகாரம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. மரவேர் என்பது கெடுதல் விகாரம். மணி கூட்டல் முடி, மணிமுடி இயல்பு. கடை குட்டல் தெரு, கடை தெரு இத்து அப்படிங்கிறது தோன்றல். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பொறுத்துக. ஸோ சிம்பிளான ஒரு லெசன். ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் வந்து நமக்கு சிலபஸ் டாபிக், மரபு தொடர்கள். திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக இருக்குது. கொடிகட்டி பறத்தல்னா என்னது, புகழ் பெற்று விளங்குதல். அவசர கொடுக்கைனா எண்ணி செயல்படாமை. அவசர கொடுக்க மாதிரி பாரு, சும்மா சும்மா முன்னாடி போய் நின்றுங்கிற, எண்ணி செயல்படாமை அப்படின்னு. ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலத்திற்கு உரியது. கல்லில் நார் உரித்தல், கல்லில் நார் உரிக்க முடியுமா, இயலாத செயல் சரிங்களா. கம்பி நீட்டுதல் என்றால் விரைந்து வெளியேறுதல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுறதுனா விரைந்து வெளியேறுதல். டக்குன்னு கையை தூக்கிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறேன்ல, ஸோ அது மாதிரி. காணல் நீர்னா என்னது, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்கிறான் பாரு, எதுவுமே தெரியுதில்ல, ஆராய்ந்து பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ வாழையடி வாழையாக, கல்யாணம் அப்படிங்கிறது வாழையடி வாழையாக. முதலை கண்ணீர் வலுக்கிறது. எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எடுத்து நடத்தினாலும் சரியாக நடப்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது. ஸோ நம்ம பின்னாடி மரபு தொடர் தனியாகவே பார்க்கலாம். ஸோ யார் எடுத்து நடத்தினாலும் நம்ம சரியாக நடந்துப்போம். ஸோ அதான் எடுத்து நடத்த. த்ரெட்டுனா நூல், லூம்னா தறி, டைரி ஃபார்ம் பால் பண்ணை, டேனிங்னா தோல் பதனல், ஸோ டையிங்னா சாயம் ஏற்றுதல், ஸ்டிச்னா தையல், ஃபேக்ட்ரினா ஆலை, ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்தாடை. ஸோ த்ரெட்டு முக்கியம், லூம் முக்கியம், டேனிங், டையிங், ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். ஸோ 2 இயல் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த லெசனில் 3 இயல் சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு டைம் புக்கை வாசிச்சு விட்டு இதை மட்டும் இன்ஸ் எடுத்து டெஸ்ட்டை போட்டிங்கன்னா இதுக்கு மேலே இந்த புத்தகத்தில் படிக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது சரிங்களாப்பா. கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.